இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு வீடியோ பார்த்தேன். ஹாரி ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஷோ. இந்த சைடு வந்து மாமியார்களும், அந்த சைடு மருமகளும். மாமியார் சைடில் வந்து ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மாமியார் என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு வர பொண்ணுங்க வந்து 4 மணிக்கே ஏஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு மாமியார் என்னன்னா, குளிச்சுட்டு தான் அடுப்பையே தொடணும் அப்படின்னாங்க. இன்னொரு மாமியார் என்னன்னா, என் பையன் டாக்டரு, என் பையனுக்கு வந்து வீட்டோட பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. டிஷர்ட்டு, பேண்ட்டு, சுடிதார் நாட் அலவுட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இந்த ஹேரை வந்து லூஸாக விடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது, பின்னி போடணும், தலையில் எண்ணெய் வைக்கணும், இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டு போயிட்டே இருந்துச்சு. அவங்க 2025 இருக்கிறதே மறந்துட்டாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பொண்ணு கிடைக்காம சுற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்குலாம் எப்படி பொண்ணு கிடைக்கும்? அதே மாதிரி இவங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்ச பொண்ணுங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க. உங்கள் பொண்ணு மேலே உண்மையாலே அக்கறை பாசம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்து கொடுங்க. பிகாஸ் மேரேஜ்ன்றது ஒரு லாங் ஜர்னி. பொண்ணுங்க ஏன் மேரேஜ் வேணான்ட்டு மேற்கொண்டு படிக்கிறது, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் யோசிக்கிறாங்கன்ட்டு இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது தெரியுது. அதை பேரண்ட்ஸ் ஆன நீங்களும் புரிஞ்சுக்கணும். இல்லை என் பொண்ணு 20 வயசு தாண்ட விட மாட்டேன், அதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தள்ளி விடுவேன்னா அதை விட ஒரு கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை.